Hi students, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல BPT Bachelor of Physiotherapyயோட full and full detailed பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிகிரி கோர்சஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் உங்களால் போக முடியும், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்ன மாதிரியான லைனுக்குலாம் நம்மளால் போக முடியும், ஃபியூச்சரில் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்ன விதமான லைசன்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி கோர்சஸ். ஸோ ஃபிசியோதெரப்பி கோர்சஸில் டிப்ளமோ கோர்சஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பேச்சுலர் ஆஃப் டிகிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, மாஸ்டர் ஆஃப் டிகிரி கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, டாக்டரேட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அவைலபிளாக இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. டிப்ளமோ கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 to 3 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பேச்சுலர் டிகிரி கோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4.5 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 years ஸ்பெஷலைசேஷனை பொறுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டாக்டரல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஹெச்டியில் 3 to 5 years நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் கோர்சஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து, ஃபார் எக்ஸாம்பிளாக ஸ்போர்ட் ரீஹாபிலிட்டேஷன், அடுத்து வந்து பீடியாட்ரிக் பிடி, ஷார்ட் டைம் கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். எலிஜிபிலிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா டிப்ளமோக்கு நீங்கள் 12th கம்பல்சரியாக முடிச்சிருந்துருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு சில காலேஜில் உங்களால் போய் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். பேச்சுலருக்கும் அதே மாதிரி தான் 12th கம்ப்ளீட் பண்ணி தான் ஒரு சில காலேஜில் உங்களால் அட்மிஷன்ஸ் போட்டுக்க முடியும். ஸோ எம்பிடியை பொறுத்தளவு, மாஸ்டரை பொறுத்தளவு பிபிடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிபிடி முடிச்சா தான் உங்களால் எம்பிடி பண்ண முடியும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ன்னு பார்க்கும்போது PGIMER அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம்ஸ் எழுதி உங்களால் போக முடியும். அடுத்து பிஹெச்டியை பொறுத்தளவு நீங்கள் எம்பிடி பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஃபிசியோதெரப்பி, அதாவது பிஹெச்டியை பொறுத்தளவு டேரெக்டாக நீங்கள் வந்து எம்பிடி பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து வந்து டாக்டரேட்டில் வந்து உங்களால் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பெஷலைசேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஆர்த்தோபீடியாக் ஃபிசியோதெரப்பி இருக்குது, நியூராலஜிக்கல் ஃபிசியோதெரப்பி இருக்குது, கார்டியாக் பல்மனரி ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி இருக்குது, பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி இருக்குது, ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி இருக்குது, உமன்ஸ் ஹெல்த் ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. காலேஜ்னு எடுத்துக்கும் போது ஏகப்பட்ட காலேஜ் உங்களுக்கு தமிழ்நாட்டிலே அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளாக டாப் இன்ஸ்டியூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஎம்சி வெள்ளூர், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டியூட் தான். அந்த இன்ஸ்டியூட் உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸ்க்குலாம் போகலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கிளினிக்ஸ்க்கு உங்களால் போக முடியும், ஸ்போர்ட் அகாடமிக்ஸ்க்கு நம்மளால் போக முடியும், ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு நம்மளால் போக முடியும், அடுத்து NGO அண்ட் கம்யூனிட்டி ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ்க்கு போக முடியும், ப்ரைவேட் ப்ராக்டிக்ஸை நம்மளால் பண்ண முடியும், ரிசர்ச் அண்டு அகாடமிக்ஸ்க்கு நம்மளால் போக முடியும். ஸோ என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ், அதாவது இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ரோல்ஸ் இருக்கும். கிளினிக்கல் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போக முடியும், ஸ்போர்ட்ஸ் ரீஹாப் ஸ்பெஷலிஸ்ட்டாக போக முடியும், நியூராலஜிக்கல் பீடியாட்ரிக் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போக முடியும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் கன்சல்டண்ட்டாக போக முடியும், லெக்சராக நம்மளால் போகலாம், இல்லைனா ப்ரொஃபஸராக நம்மளால் போக முடியும். சேலரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் உங்களுக்கு சேலரி வேரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளாக நீங்கள் ஃப்ரெஷராக போனீங்க அப்படின்னா இந்தியாவில் 2.5 to 5 lakhs per annum வந்து உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். அதே இது எம்பிடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்தியாவில் 6 lakh to 15 lakh per annum வரையும் உங்களால் அதாவது ஃப்ரெஷராக உங்களால் சம்பாதிச்சிக்க முடியும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம், இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் என்ன லைசன்ஸ் ஹோல்டர் வாங்கலாம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் பொறுத்தளவு IAP அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட், அதில் வந்து நம்மளால் லைசன்ஸ் வாங்கிக்க முடியும். ஸோ இந்த லைசன்ஸ் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஒரு வந்து கிளினிக் சென்டர் நம்மளால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளாக ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நம்ம வச்சுக்கலாம், இல்லை ஃபிசியோதெரபிஸ்ட் கிளினிக்காக நம்மளால் வச்சுக்க முடியும். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் பாராமெடிக்கல் அப்படின்னே சொல்லலாம். இந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எம்பிடியில் நிறைய ஸ்பெஷலைசேஷன் உங்களால் படிக்க முடியும். ஸோ பிபிடி ஒரு சூப்பரான டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் காலேஜஸ் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கவுன்சிலிங்கில் என்ன மாதிரியான அப்ளை பண்ணணும், ஸோ எங்கெங்கெல்லாம் காலேஜ் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் பிபிடி எங்கெங்கெல்லாம் படித்தா பெட்டராக இருக்கும், என்ன விதமான கோர்சஸ்லாம் உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷனில் நெக்ஸ்ட் எம்பிடி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.